அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். ஸ்ரீ குருபியோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் தான் சொல்வதை ஸ்ரத்தையாக கேட்டுண்டு அதன்படி வாழ்க்கை நடத்த முயல்பவர்கள் கூட மகானுடைய அன்பிற்கும் அருளுக்கும் எடுத்த எடுப்பிலேயே பாத்திரமாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி மகான் புகழ்ந்து பேச என்றும் யோசித்ததே கிடையாதுங்க. ஏன் அப்படி செய்யணும்? யாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறோமோ அவர்கள் மனம் குளிர வேண்டும் என்பதற்காகவா? அந்த தேவை மகானுக்கு ஏன் உள்ளது? அவர்கள் எவ்வளவு ஸ்ரத்தையாக இந்த காரியத்தை செய்கிறார்களோ அதை பார்த்து மற்ற பக்தர்களும் இது போன்ற நல்ல காரியங்களை செய்வார்கள் என்பதற்காகத்தான் மகான் தன் பக்தர்களை, தன் தொண்டர்களை பாராட்டுவதற்கு சற்றும் யோசிக்கவே மாட்டார். ஒரு அன்பர், மகாபிரியவால் அத்தியந்தமான பக்தர், ஆண்டிற்கு பல முறை மகாபிரியவா எந்த ஊரில் இருந்தாலும் தன் குடும்பத்தோடு வந்துடுவார். இவர் தங்கியிருப்பதோ திருச்சிராப்பள்ளி ரயில்வே நிலையத்தில் ரயில்வே துறையில் அவருடைய அலுவல் பணி. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அவர் இந்த இந்தியாவில் எந்த ஊரில் நம் மகான் விஜயம் பண்ணியிருந்தாலும் நேர குடும்பத்தோடு வந்துடுவார். வந்துட்டு இந்த அவசரமாக பார்த்துட்டு இந்த ஜெட் வேகம்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த ட்ரெயினை பிடிச்சிட்டு கிளம்பக்கூடிய மனநிலை அவருக்கு இருக்காது. வந்தால் 2 நாள் தங்கி மகான் செய்யும் பூஜைகளையெல்லாம் சிரத்தையோடு கவனித்து மகானுடைய பிக்ஷை ஆனதுக்கு அப்புறமா தன் குடும்பத்தோடு சாப்பிட்டு மகானை பற்றியே நினைத்து கொண்டு ஒரு 2 நாள் விட்டுடுவார். இப்படி ஆண்டுக்கு ஒரு 3 முறையாவது நிச்சயமாக அவர் மகானை தரிசிக்க வேண்டும் என்பதை தன் பிரதான கொள்கையாகவே வச்சுருந்தார். அத்தகைய பக்தர் ஒரு நாள் நம் மகாபிரியவா காஞ்சியில் வசித்திருந்த பொழுது வந்தார். அப்படி வந்து மகானை வேண்டிக் கொண்டு அப்படி நமஸ்கரிச்சுண்டு எழுந்தார். அப்படி எழுந்துக்கும்போது அவருடைய மனைவி 2 பசங்க பக்கத்தில் இருந்தார். அப்படி மகானை வேண்டின்ட்டு நிற்கும்போது, வாப்பா நல்லா இருக்கியா, சௌக்கியமாக இருக்கியா, இதெல்லாம் மகான் கேட்க, நல்லா இருக்கேன் பெரியவா, மகான்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுதான் வந்தேன். அப்படியா, கேளேன், என்னாச்சு சொல்லும்போது, இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும், தாராளமாக பண்ண, என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாராம் மகான். இல்லை, இந்த குழந்தையுடைய கோத்திரமோ சூத்திரமோ எதுவுமே எனக்கு தெரியாது, இவன் பேரு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஏன்பா என்னாச்சு உனக்கு, இவனை தெரியாதா, உன் புள்ள தானே இது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இல்லை பெரியவா, இது என்னுடைய குழந்தை இல்லை, திருநெல்வேலியில் தான் இந்த பையனோட ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் அந்த பக்கமாக போகும்பொழுது தான் விஷயம் தெரிஞ்சுது. கர்ப்பவாசத்திலேயே இந்த குழந்தையுடைய தகப்பனார் சிவலோகம் போய் சேர்ந்துட்டார். அண்மையில் ஒரு கோர விபத்தில் இவனுடைய தாயார் கூட இருந்தவா எல்லாரும் போய் சேர்ந்துட்டா. திருநெல்வேலியில் அந்த அக்ரஹாரத்தில் தான் இந்த குழந்தை இருந்துன்னு வந்தானா. அதனால் இவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாருமே தெரியாதுன்னு சொன்னதுனால யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் இவனை அழைச்சின்னு வந்துட்டோம், தனியாக இருக்கானேன்னு. அதனால தான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே அவ்வளவு ஆனந்தப்பட்டு போயிட்டாராம் மகான். அருகில் இருந்தவாளை பார்த்துட்டு, இங்கே பார்த்தையாப்பா, நம்மெல்லாம் பாதையில் போகும்பொழுது யாராவது கஷ்டப்பட்டானா பார்த்தும் பார்க்காத மாதிரி போவோம், இல்லாட்டி அவளை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு வருத்தப்பட்டுட்டு போவோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் பார்த்தியா, அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தை அனாதை ஆகிடப்படாதுன்னு அந்த குழந்தையை எடுத்து வளர்த்ததே பெரிய காரியம். அதோடு நிறுத்தாமல் அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும்னு என்கிட்ட வந்து நிற்கிறாரு, இவரோட நல்ல எண்ணத்தை பாருங்கோ அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்ல எல்லாருமே ஆனந்தப்பட்டு போகிறார்கள். இந்த பக்தரோ பரவசப்பட்டு போய் ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார். ஆஹா, மகான் நம்மளை பற்றி சொல்கிறாரு, இதை விட ஒரு பாக்கியம் இருக்க முடியுமா? குருநாதர், நடமாடும் தெய்வமாக பார்க்கப்படும் ஒருத்தர் நம்மை பாராட்டி பேசுகிறார் அப்படின்னா அதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஜென்ம சாபல்யம் அடைஞ்சது போல் அல்லவா அது. மகா சுவாமிகள் நம்மை பற்றி பேசுவது கூட என்ற எண்ணத்தோடு அந்த குடும்பமே அப்படி ஆனந்த குதூகலத்தில் இருக்கும் பொழுது பெரியவா இவரை பார்த்து சொன்னாரா, ஒரு குறையும் இல்லை, சேமமாக இருப்ப, நீ என்ன பண்ண போகிற, கோத்திரம் தெரியாதவாளுக்கு காஷ்யப கோத்திரம்னும் சூத்திரம் தெரியாதவாளுக்கு போதாயன சூத்திரம்னும் நம் முன்னோர்கள் பெரியோர்லாம் சொல்லிட்டு போயிருக்கா, நீயும் அதையே கடைபிடி.
இவனுக்கு அதை சொல்லியே நீ உபநயனம் பண்ணி வை, உங்களுக்கெல்லாம் ஒரு குறையும் வராதுன்னு ஆனந்தத்தோடு அப்படி பிரசாதத்தை கொடுத்து வாழ்த்தி அனுப்புகிறாராம் சுவாமிகள். இவர்களும் அவ்வாறே செய்து அந்த குழந்தையும் க்ஷேமமாக வளர்ந்து வந்து அந்த குடும்பமே மகா சுவாமிகளின் பக்தர்களாக இன்று வரை இருந்து வருகிறார்கள் என்றால் நம் மகானின் கருணை இல்லாமல் அது வேற என்ன? அதாவது அபார கருணா சிந்தும்னு சொல்கிறோம். அதை போன்ற கருணை, அவ்வளவு கருணையை காண்பதே மிக மிக அரிது. தன் பக்தர் ஒரு நல்ல காரியம் செய்திருக்காருங்கிறதுனால அவரை அவ்வளவு வாழ்த்தி ஆனந்த பரவசப்படுகிறார் நம் சுவாமிகள். இது எப்படின்னா, தன் மாணவன் அல்லது தன் குழந்தை ஒரு நல்ல காரியம் பண்ணும்பொழுது எவ்வளவு பெருமைப்படுவாள் ஒரு அன்னை, அது போன்ற ஆனந்தம் இது இல்லையா? நாமும் மிகப்பெரிய தர்ம காரியங்கள் செய்வதில் ஒரு சிறு பங்காவது எந்த விஷயத்திலாவது மகான் சொன்ன வழியில் நாம் செய்து வந்தோம் என்றால் மகானின் கருணை நிச்சயமாக நமக்கும் உண்டு. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் கிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.